உங்களின் இலக்கை நோக்கிய பயணத்தில் நீங்கள் சிரமங்களை எதிர்கொண்டாலும் அந்த சிரமங்களையும் வாய்ப்புகளாக மாற்றிக்கொண்டு முன்னேறுங்கள். வாய்ப்புகள் உங்களின் கதவுகளை தட்டாது. வாய்ப்புகளின் கதவுகளை நீங்கள் தான் தட்ட வேண்டும். ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் நீங்கள் அந்த இலக்கை அடைந்த உடனே உங்களின் பயணம் முடிவடைந்து விடாது. எப்பொழுது அந்த இலக்கை நீங்கள் அடைகிறீர்களோ அப்பொழுதே அடுத்த இலக்கிற்கான பயணம் தொடங்கிவிடும். இந்த உலகத்தின் விதிகளை நாம் தீர்மானிக்க முடியாது. ஆனால் அந்த விதிகள் நம்மை எப்படி ஆள வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒன்றை நீங்கள் அடைய வேண்டுமெனில் அந்த ஒன்றை குறித்து நீங்கள் கனவு காண வேண்டும். அந்த கனவு நனவாவதற்கான உழைப்பை நீங்கள் செலுத்த வேண்டும். ஒரு லட்சியம் எப்பொழுது வெற்றி பெறும் என்று என்னிடம் கேட்டால் நான் சொல்வேன், அந்த லட்சியம் எப்பொழுது முயற்சியாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் அது வெற்றி பெறும் என்று. என்னுடைய வெற்றியின் அடிப்படை எது என்று கேட்டால் நான் சொல்வேன், என்னுடைய கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் ஏன் எதிர்காலத்திலும் கூட நம்பிக்கை மட்டுமே எனது வெற்றியின் அடிப்படை என்று. உங்களின் கனவு பெரியதாக இருக்க வேண்டும். உங்களின் குறிக்கோள் உயர்வானதாக இருக்க வேண்டும். அந்த குறிக்கோளின் மீதான உங்களின் அர்ப்பணிப்பு ஆழமானதாகவும் அந்த குறிக்கோளை அடைவதற்கான உங்களின் செயல்பாடு ஆனது முழுமையானதாகவும் இருக்க வேண்டும். உங்களின் இலக்கை நோக்கிய உங்களின் செயலை உங்களால் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யுங்கள். வெற்றி தானாக உங்களை பின்தொடரும். யாரால் வெற்றியாளனாக முடியும்? எவன் ஒருவனால் ஆபத்தை துணிர்ந்து எதிர்கொள்ள முடியுமோ அவன் ஒருவனால் மட்டுமே வெற்றியாளனாக ஆக முடியும். சிந்தனை என்பது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் அல்ல. நீங்கள் ஒரு வெற்றியாளனாக ஜொலிக்க விரும்பினால் உங்களின் சிந்தனையானது பெரியதாகவும் உங்களின் சிந்தனையானது வேகமாகவும் உங்களின் சிந்தனையானது எதிர்காலத்தை நோக்கியதாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் ஏழையாக பிறந்தால் அது உங்களின் தவறு அல்ல. ஆனால் நீங்கள் மரணிக்கும் போது ஏழையாக இருப்பீர்களேயானால் அது உங்களின் மிகப்பெரிய தவறு. உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் ஓடவில்லை எனில் யாரோ ஒருவருடைய கனவுக்காக ஓடக்கூடிய கூட்டத்தில் ஒருவராக மாறிவிடுவீர்கள்.